வணக்கம் நேயர்களே. யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் பிரசன்ஸ் ஒரு நாள் வித் ஆர்பி உதயகுமார். Yasko shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பல்வேறு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது நம்முடைய மதுரை மாநகரம். இன்னும் எந்த விதமான படமும் இல்லாம அதே சிம்பிளான ஒரு அலுவலகமா மக்களை சந்திக்கிறதா முக்கியமே தவிர இடம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி. பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய வகையில இருக்கணும். நான் உங்களோட பல முறை உணவு இருந்துடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடித்த உணவுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை வயிறை நிரப்புறதுக்கு தான் உணவு அப்படின்ற அளவோட இருந்துக்கிறீங்களா? என்னைய பொறுத்த அளவுக்கு ருசிக்கு சாப்பிட்ற காரணம் பசிக்கு சாப்பிட்றது மட்டும்தான். இல்லை டயட்னு எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? முயற்சி பண்றேன், ஆனா முயற்சியில வெற்றி கிடைக்கல எனக்கு. அம்மாவால் பலனடைஞ்சவங்க, வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு. அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த தெய்வத்தினுடைய அருளாசினால் நமக்கு கிடைத்த அடையாளம், வாழ்வாதாரம், இது ஏன் பொதுமக்களுக்கும் விரிவான வகையில கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கோயில் என்னுடைய சிந்தனையில வந்தது. மதுரை மண்ணில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களோடு தான் இன்று ஒரு நாள் நாம் டிராவல் செய்ய போகிறோம். முன்னாள் அமைச்சர், அதை விட பழைய கதை வேணாம், இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு தான் ஒரு நாள் முழுக்க நாம் டிராவல் செய்ய போகிறோம். வாருங்கள், அவருடன் செல்லலாம். பொதுவாக மதுரை உணவுக்கு ஃபேமஸ்ஸு. இரவு நேர இட்லியிலேருந்து எல்லாமே ஃபேமஸ்ஸு. அதுலேயும் நம்ம பகுதியில் அதிகமான அந்த கடாவெட்டு, கோழி பலியிடுதல், அதுலேயும் முக்குளூரில் முக்கியத்துவமாக அது கடாவெட்டு இல்லாமல் ஒரு விழாவே இருக்காது. ஆனால் நான் உங்களோட பல முறை உணவு இருந்துடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு, ட்ரெயின்லேயும் இதுலேயும். ஆனால் உங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சௌராஷ்டிரா கடலேருந்து பொங்கல் வரும், ட்ரெயினில் நம்ம சாப்பிட்டு போயிருக்கோம், இட்லி வரும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆடம்பரமான பாதி நாள் விரதத்தில் போயிடுது. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடித்த உணவுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை வயிறை நிரப்புறதுக்கு தான் உணவு அப்படின்ற அளவோடு இருந்துக்கிறீங்களா? அது ஏதாவது நேயர்களுக்கு தெரிஞ்சால் சுவாரஸ்யமாக இருக்கும். மனிதர்கள் 2 விதம். ஒன்று ருசிக்கு சாப்பிட்றவங்க, இன்னொன்று பசிக்கு சாப்பிட்றவங்க. என்னைய பொறுத்தளவுக்கு ருசிக்கு சாப்பிட்ற காரணம் பசிக்கு சாப்பிட்றது மட்டும்தான். நமக்கு பசிக்கிற போது கடவுள் உணவு கொடுத்தாலே பெரிய வரப்பிரசாதம். அது ஆரம்ப நிலையில் நான் வெஜிடேரியன் நான் சாப்பிட்டேன். காலச்செல்லஞ்செல்ல அதில் உடன்பாடு ஏற்படலை. அதுவும் தியாகராஜர் கல்லூரியில் படிக்கிற போது இந்த வெஜிடேரியனுடைய உணவு பழக்கத்தை அதனுடைய மகத்துவம் தெரிய வந்துச்சு. அதன் அடிப்படையில் வெஜிடேரியன் மாறினேன். அது இந்த வெரைட்டி ரைஸ் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்பொங்கல், தக்காளி பொங்கல், லெமன் சாதம், இப்படி வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதம், புளியோதரை பிரியாணி மாதிரி சாப்பிடுவேன். சில நேரத்தில் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டயட்டுன்றதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இதில் என்ன எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு கேட்டீங்க, உங்களை மாதிரி எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு பிடிச்ச சாப்பாடு. பார்த்துருக்கேன். அது எந்த சாப்பாடாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதுக்கு டேஸ்ட்டே கூடிடும் இந்த சேர்ந்து சாப்பிட்றது. அது கடவுள் பாக்கியம் கொடுத்தாருன்னா நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டவங்க. அதில் உள்ள ருசி மாதிரி எதுவும் வராது. இது நமக்கு அந்த உணவுடைய ருசியை கூடிடும் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம். அதுலேயும் பிடித்த நண்பர்களோடு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு. நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர்கள். உங்களோட சேர்த்து சாப்பிட்ற இன்றைக்கு இது ருசி, பணியாரத்தின் ருசி, பொங்கல் ருசி, இட்லி ருசி, எல்லா ருசி, இதுதான் உணவு பழக்க வழக்கம். அது ஒன்றும் பெரிய ஒரு ஃபாலோப்லாம் இல்லை, மனசுக்கு தோணுச்சு. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என் வயசு 52. ஒரு 32 வருடங்களுக்கு மேலே வெஜிடேரியன் தான் கடைபிடிக்கிறேன். அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. இல்லை டயட்னு எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? முயற்சி பண்ணுறேன்.
ஆனால் முயற்சியில் வெற்றி கிடைக்கல எனக்கு. ஏன்னா நீங்கள் பக்திக்கு நேரம் ஒதுக்குறீங்க, ஆனால் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க மாதிரி தெரியல. ஆனால் கோயிலே நிறைய நடக்கிறீங்க, அது வேற விஷயம். அது இயற்கையான உடற்பயிற்சியாக தான் இருக்கே தவிர அதுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கணும்னு உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் முயற்சி பண்ணுவேன். அந்த முயற்சியில் இன்னும் வெற்றி எனக்கு கிடைக்கல. வேற உணவு மகத்துவம்னா உணவில் சில இதை நம்ம கடைபிடிக்கிறப்ப அந்த வித்தியாசம் தெரியுது. இப்போது நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ இந்த சைவ உணவு வந்து செரிமானம் எளிதாக பொதுவாக பிரச்சனையே எங்கே வருதுன்னா அந்த செரிமானத்தில் தான் பிரச்சனை வரும். சைவத்தில் நீங்கள் கொஞ்சம் மெய் மறந்து ருசியை அடிமையாகி நிறையா சாப்பிட்டுட்டிங்கனாலுமே அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அசைவத்தில் அப்படி இல்லை, உடனே அது ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால அளவு கடந்து சைவத்தை தைரியமாக சாப்பிடலாம், அசைவத்தை அளவோடு சாப்பிட்டாலும் பயத்தோடு சாப்பிடணும். அது இப்போ ரொம்ப பிடித்த உணவு சைவத்தை தான் கூட்டாஞ்சோறாக சாப்பிடலாம். நான் வழக்கமாக வந்து ஒரு தடவை அதுலேயும் குறைந்த வருடங்கள் அமைச்சராக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவங்க வீடை பார்த்தா ஒரு பங்களாவில் தான் வசிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை தமிழ்நாட்டில் பல தடவை பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஒரு சில மாதங்களை தவிர. அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து நீங்கள் இந்த ஒரு எல்ஐஜி நினைக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு ராசியாக பார்க்குறீங்களா, இல்லை எளிமையாக இருக்கணுன்றதுக்காக இதையே தொடர்றீங்களா? இல்லை, பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ஒரு பதவிக்கு வந்து விட்டோம் என்பதற்காகவோ அதிகாரத்துக்கு வந்து விட்டோம் என்பதற்காகவோ இருக்கிற வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து. இருந்த போதிலும் வருகிற விருந்தாளிகள், பார்வையாளர்கள், அலுவலர்கள் இவர்களெல்லாம் நம்ம அதிகாரத்தில் இருக்கிற போது சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படின்ற போது அவங்க வரணும், அவங்கள ரிசீவ் பண்ணணும், உட்கார வைக்கணும், பேசணும். அதுக்கு போதுமான இடம் இங்கே இருக்குது. அதனால் 10 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாலும் கூட 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு மக்கள் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த எளிய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கிறது, ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம கண்ணுக்கு நேரம் நடக்கும். இப்போ இது விரிவான ஒரு அகலமான இருப்பிடமோ வசிப்பிடமோ இருந்தால், ஏன்னா நீங்கள் சென்னையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பங்களாவுக்கு நான் போகலை. முதல்ல போனேன், அதுக்கப்புறம் வந்து போகலை. விடுதியில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் அங்கே இருந்தேன். சில நேரம் கூட வருவாய்த்துறை என்பது மிக முக்கிய துறை, அதில் அலுவலர்கள்லாம் வந்தால் எங்கே உட்காந்து சந்திக்கிறது அப்படின்றனால பெரும்பாலான நேரங்களை வந்து நான் அலுவலகத்திலே அதை நம்ம இது பண்ணுவோம். நம்ம விடுதி என்பது வந்து தவிர்க்க முடியாத ஓய்வுக்காக மட்டுமே தானே தவிர அது நமக்கு சந்திப்பது, பேசுவது, செயல்படுவது எல்லாம் அலுவலகத்திலே வச்சுக்கிறோம். இங்கேயும் வீடு என்பது கோயில். ஆகவே இந்த கோயில் என்பது பிரம்மாண்டமான கோயிலாக இருந்தாலும் சிறிய கோயிலாக இருந்தாலும் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இது எங்களுக்கு என் தந்தையார், என் தாயார் உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்தது. அதை தொடர்ந்து என் தங்கை, என் தம்பி எல்லோரும் ஒரு மனநிறைவான வாழ்க்கை இருக்கிறது. அதனால் இதில் தொடர்க்கணும். மற்றபடி இதில் சென்டிமெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய இருப்பும் அவ்வளோதான். அதனால் அந்த அளவில் காரணம். நீங்கள் இப்போ அரசியலில் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா அரசியலில் இருந்தார், அதனால் நீங்கள் வாரிசு அரசியல் அடிப்படையில் வந்துட்டீங்கன்னு உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து பெரிய அதிகாரத்தில் இல்லை, கிளைச் செயலாளராக தான் இருந்தார். ஆனால் அங்கேருந்து நீங்கள் வந்து புறப்பட்டு நீங்கள் எப்படி உச்சத்தை ஒரு அம்மாவுடைய அமைச்சரவையில் ஒரு இடம் பெறுறதுன்றது ஒரு பெரிய சாதனை. அது அந்த உயரத்தை எப்படி தொட்டீங்க? அதுக்கு என்ன படிக்கட்டுகளை கடந்து வந்தீங்கன்னு? ஆமாம், இந்த செய்தியை சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சரி, பொதுவாக பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் தந்தையார் வந்து தீவிர புரட்சித் தலைவருடைய தொண்டர், கிளைக்கழகத்துடைய செயலாளராக பணியாற்றினார். அதனால் அவர் தலைவரை பார்க்குற போது மதுரை விமான நிலையத்து அருகில் தான் எங்கள் வீடு. அதனால் போகிற போது 2 வீலர் தான் அன்றைக்கு அழைத்து செல்வார்கள். அப்போது தலைவரை பார்க்குற போது அவர் எங்களுக்கு புரிதல் இல்லை, ஏன் இவ்வளோ பேர் வந்து தலைவரை பார்ப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள் என்ற புரிதல்லாம் இல்லை. அவங்களோட சேர்ந்து நம்மளும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது இது பொதுவாக சட்டக்கல்லூரி என்பது ஒரு அரசியலுக்குரிய விதையாக இருக்கக்கூடிய கல்லூரி. மற்ற கல்லூரிகளை காட்டிலும் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்துவிட்டு சமூக அறிவியல் கல்லூரியில் படித்துவிட்டு சட்டக்கல்லூரியில் படிக்கிற காலம். அதற்கு முன்பாகவே 1984
புரட்சித் தலைவர் அவர்கள் புருக்லின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக இருக்கிற போது நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நாடாளுமன்றமும் நடக்கிற போது அன்றைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் மாரிமுத்து அவர் இன்றைக்கு இறந்து விட்டார். அவர் தம்பிகள், ஒருவர் வைஸ் சான்சலராக இருக்கிறார் மத்திய பல்கலைக்கழகத்தில், இன்னொரு தம்பி ஊராட்சி மன்றம். அவர் போட்டியிடுகிற போது முதலாக நான் அந்த தேர்தல் பணி என்பது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்டை போட்டுட்டு பூத்து கமிட்டியில் அந்த பூத்து ஜாவிதா பார்த்து இதற்கு ஓட்டு இவர் தானா அவர் தானான்னு பார்க்கக்கூடிய கமிட்டி உறுப்பினராக அந்த வாய்ப்பு போகும்போது போஸ் மயன்பா படித்த பையனாக இருக்கான் அவனை போடுங்க அப்படின்னு அந்த மூத்தவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது இன்னும் என் காதுகளில் இருக்கிறது. போஸ் மயன் படிச்சிருக்கேன் அவனை போடுங்க பூத் கமிட்டியில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ஸ்லிப்பு நம்ம வீடு வீடாக கொடுக்கணும், அரசு சார்பாக கொடுக்க மாட்டாங்க, கட்சிக்காரங்க தான், எல்லா கட்சி ஏஜென்ட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பூத் ஏஜென்ட்டுன்னு நியமிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த பூத் ஸ்லிப்பை வந்து ஒவ்வொரு வீடுகளாக போய் டோர் ஸ்லிப்பை ஒட்டிட்டு இந்த பூத் ஸ்லிப்பை கொடுப்போம். வாக்களிப்பு இரட்டையில அப்படின்னு சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு அதெல்லாம் பஞ்ச் டயலாக். அது அப்படி கொடுக்குற அந்த அனுபவத்தில் வரும்போது அது தீவிரமாக போக வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது அம்மா அவர்கள் பொதுச் செயலராக பொறுப்பேற்று முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு ஆட்சி நழுவி போய் ஒரு எதிர்கட்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் என்னாகும் என்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய 1996 2001 வரை அந்த காலத்திலே 97 சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது மாணவரணியிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு சட்டக்கல்லூரி இருந்ததுனால நம்முடைய சபாநாயகர் ஐயா காளிமுத்து ஐயா அவர்களோட நெருங்கி பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவருடைய தவப்புதவன் டேவிட் அண்ணாதுரை போன்றவர்களோடலாம் அன்றைக்கு அது விவாதித்து அவரும் என்னுடைய சட்டக்கல்லூரியில் ஜூனியர், அவர் எனக்கு அடுத்த ஆண்டு. அவர் அந்த கல்லூரியில் படிக்கிற போது ஐயா சபாநாயகர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு அவர் சபாநாயகர் ஆகலை, முன்னாள் அமைச்சர். அவர் 2001 தான் ஆகுறாரு. அந்த எதிர்கட்சியில் வந்து ஒரு குட்டி மாருதி காரில் இறக்கி விட வருவார். இறக்கி விட்டுட்டு தம்பியை பார்த்துக்கங்கண்ணா, ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரே ஏரியா, அந்த ஏரியானால உதயா தம்பிங்க தான் படிக்கிறாரு நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நானும் அவங்களோட சேர்ந்து இருக்கும்போது தூரத்தில் இருந்து பார்த்து ரசித்த அந்த இலக்கிய மாமேதை என்று சொல்வதா, அரசியல் மாமேதை என்று சொல்வதா, கோபத்தை அறியாத குணம் கொண்டு இருக்கிற சபாநாயகர் ஐயாவையோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே எங்களுக்கு பெருசாகும். அவர் உதயகுமார் என்று உச்சரித்தால் வானத்திலே பறப்பதை போல ஒரு உணர்வு ஏற்பட்டு அவரை காலையில் ரயில்வே நிலையத்தில் வரவேற்பது. அவர் காலையில் இறங்கினார்னா நேரம் அந்த கேபிஎன் டீ கடையில் போய் டீயை சாப்பிட்டு ஒரு உளுந்த வடையை சாப்பிட்டு அப்படியே வந்து காலை பத்திரிகையெல்லாம் படிக்கக்கூடிய அவரோடு அந்த அரசியல் பயணத்தில் டேவிட் அண்ணாதுரை போன்றவர்கள்லாம் அந்த அரசியல் இளைஞர் மாணவர்களாக அந்த தொடங்கும் போது காவேரி போராட்டம் இது போன்ற போராட்டங்கள்லாம் அதில் அம்மா அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகளிலே வந்து அம்மா அவர்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை தொண்டர்களிடத்திலும் தமிழக மக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கு. அடுத்த ஆட்சி அம்மா தான் என்று சொல்லுகிற போது இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இருந்த வழக்குகள் எல்லாம் ரெகுலர் கோர்ட்டுக்கு மாற்றுற போது ஒரு ஜிஓ அதை எரிக்கிறாங்க திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாணவரணி. அப்போ மதுரை சட்டக்கல்லூரியில் அதை எரிக்க விடலை, அது மிகப்பெரிய தகராறு நடக்குது. அப்போ வந்து இப்போ மாணவர்களுக்குள்ளே நாங்கள் தகராறு பண்ணி எரிக்க விடலை, நாங்களும் அவங்க கோர்ட் வரைக்கும் போகிற போது கூட எரிக்க விடலை. அது தலைப்பு செய்தியாக வந்துச்சு பத்திரிகைகளில். அப்போ ஜெயக்குமார், இன்றைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாணவரணி செயலராக இருந்தார். அப்போ அவர் அன்றைக்கு செல்ஃபோன் கிடையாது, தொலைபேசியிலே வருகிற போது அப்போது அம்மாவுடைய கவனத்துக்கு போயிருக்குது, இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் நல்லா ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கன்னு அவர் பாராட்டியது மிகப்பெரிய பாராட்டாக கிடைத்தது. அதை தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவரணி செயலாளர், அதற்கு பிறகு மாணவரணி மாவட்ட தலைவர், அதற்கு பிறகு மாணவரணி மாவட்ட செயலாளர் மதுரைக்கு. இது ஒரு 5.5 ஆண்டு காலம் அந்த சட்டக்கல்லூரி மதுரை மாவட்ட தலைவர் செயலாளர். இந்த காலங்களில் தான் உறுப்பினர் சேர்க்கைகளை தீவிரமாக நாங்கள் பாடுபட்டு நீங்கள் கூட அதை ஒரு பிரசுரமாக ஒரு கட்டுரை எழுதுகிற போது அது அம்மாவுடைய கவனத்துக்கு சென்றதா என்னன்னு எனக்கு தெரியவில்லை. இந்த உறுப்பினர் சேர்ப்பது என்பது கல்லூரி மாணவர்களிடத்தில் சேர்ப்பது என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஏன்னால் அம்மா அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது. இது போன்ற பல பணிகளை நான் முன்னெடுத்து சென்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அதை பிரசுரம் செய்கிற போது கவனத்திலே சென்று மற்றும் என்னோடு இருந்த அன்றைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாம்
அம்மாவுடைய கவனத்தில் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் எனக்கு நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணல் அழைக்கப்படுகிற போது தளவாய் சுந்தரம் அவர்கள், MC சம்பத் அவர்கள், நானும் 3 பேர்கள் 3 பதவிகளுக்கு நேர்காணல். அம்மா பேரவை செயலாளர், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், மாணவரணி செயலாளர். அவர்கள் 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு நேர்காணல் நடைபெறவில்லை. அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அம்மா அவர்கள் ஆசி வழங்கி அனுப்பிவிட்டார்கள். எனக்கு 42 நிமிடங்கள் நேர்காணல் நடைபெற்றது. உன் தந்தையார் எப்படி கொள்கை பிடிப்போடு கட்சியில் இருக்கிறார், அது மாதிரி ஒரு நாள் பணியாற்ற முடியுமா என்று கேட்டார்கள். முடியும் என்று சொன்னேன். இப்படி பல கேள்வி கேட்டார்கள். இப்போது மதுரையிலே உன் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், அதனால் நீ சிறப்பாக செயல்படலாம். இதே போன்ற உறுப்பினர் சேர்க்கையை தமிழ்நாடு முழுவதும் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அது செய்ய முடியும் என்று கேட்டேன். இப்படி முடியுமா முடியாமா அப்படின்னு கேட்குற போது நான் முடியும் என்று கேட்கிற போது அம்மா அவர்கள் கேட்டால் எப்படி முடியும் என்று சொல்கிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். நிறைவாக அம்மாவின் பெயரை சொன்னால் எல்லாம் முடியும் என்று நான் சொல்லுகிற போது அம்மா அவர்கள் அது பிடித்து போனது. அதற்கு அப்புறமும் எனக்கு எந்த உத்தரவும் வழங்கவில்லை. நிறைவாக சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. அப்போ எப்போதுமே அம்மா அவர்களை வணங்குகிற பாக்கியம் கிடைத்தது. ஏன்னா நாங்கள் தூரத்தில் இருந்து வணங்கிய தெய்வத்தை கற்ப கிரகத்திலே சென்று வணங்குகிற ஒரு வாய்ப்பு. ஆகவே அம்மாவை வணங்கிவிட்டு, அம்மா அவர்கள் நீங்கள் இந்த நேர்காணல் அழைத்ததே நான் செய்த புண்ணியம். நீங்கள் வாய்ப்பு தருவதும் தராதும் உங்களுடைய தீர்ப்பு. ஆனால் வாழுகிற மனித தெய்வத்தை நேரிலே சந்திக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு இந்த பிறவியிலே கிடைத்தது. ஆகவே நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி என்று சொல்கிற போது, தம்பி அப்படி சொல்லக்கூடாது, நான் தெய்வம் இல்லை, நான் மனுஷி அப்படின்னு. அம்மா நீங்கள் சொல்வது தெய்வம் என்னை தெய்வம் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. நான் தான் தெய்வம் என்று எந்த தெய்வம் சொல்லுகிறது? யாரும் சொல்வதில்லை. ஆகவே நீங்கள் தெய்வம், நீங்கள் சொல்லாதது இந்த உலகம் சொல்லுகிறது, நீங்கள் சொல்லாததை இந்த உலகம் சொல்லுகிறது என்று சொல்லும்போது, தம்பி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வெளியே 10 நிமிடங்களில் அம்மா அவர்கள் கோப்பில் கையெழுத்திட்டு, தளவாய் சுந்தரம் அவர்கள் அம்மா பேரவை செயலாளர், MC சம்பத் அவர்கள் இளைஞரணி செயலாளர், நான் மாணவனி செயலாளர், எல்லோரும் சொன்னார்கள் அவர் முன்னாள் அமைச்சர் தாக்கு பிடிப்பார்கள், இவர் அம்மா இடத்துல ஆர்வ கோளாறாக வந்து விட்டார்கள், 6 மாதமோ 1 மாதமோ. நான் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்தது கூட ஒரு 6 மாதம் எல்லோரும் கேள்வி பேசுகிறார்களே, ஒரு 6 மாதம் அம்மாவிடத்தில் நாம் தாக்கு பிடித்து விட்டால் அதுவே சாதனை தான் என்று. வேண்டாத தெய்வங்கள்லாம் இல்லை. ஏன்னால் அம்மா எதை விரும்புகிறார்கள், எப்படி விரும்புகிறார்கள், ஏன்னால் பல விவரங்களை சொல்லுவார்கள். அதிலே நாம் தாண்டி நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற போது அது அம்மா கடவுளுடைய பாக்கியம், அம்மாவுடைய ஆசி. மாணவனி செயலாளராகவே நான் பணியாற்றி தென்னை பிரச்சாரங்கள், தெருமணி கூட்டங்கள், அதில் தென்னை பிரச்சாரம், மாணவர் உறுப்பினர் சேர்க்கை, டிக்ஷனரி அம்மா பிறந்த நாள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் அடிப்படையில் என்னை மதுரைக்கு பொறுப்பாளராக இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கு போட்டார்கள். அதில் நான் சிறப்பாக இன்றைக்கு அழகிரியினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே மதுரை தென் மாவட்டங்கள் இருக்கிற போது கூட இந்த மதுரையிலே கிராமமாக சென்று அன்றைக்கு மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சாமி அவர்கள், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள், அதேபோல் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேடப்பட்டி துரைராஜ் போன்றவர்கள், இப்படி இருந்தவர்களெல்லாம் வைத்து கொண்டு தான் நான் இன்றைக்கு சிறப்பாக செய்தேன். எல்லோரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மாநகரில் செல்லூர் ராஜு, புறநகரில் ஜெயராமன் அவர்களும் மாவட்ட செயலாளராக இருந்து அந்த எதிர்கட்சியாக இருக்கிற போது அதை செய்தோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு அம்மா போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார்கள். அம்மாவுடைய செல்வாக்கோடு வெற்றி பெற்ற அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வரவேற்பில் தண்டனை கொடுத்தார்கள். திரும்ப 6 மாதத்தில் இளைஞரணி செயலாளர் கொடுத்தார்கள். திரும்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரோடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சிவகங்கை, நம்முடைய ராமநாதபுரம், நம்முடைய விருதுநகர் 3 நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பு கொடுத்து அதில் சிவகங்கையும் ராமநாதபுரத்திலும் தனி பொறுப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதில் அம்மாவுடைய செல்வாக்கு கிராமமாக சென்று செந்தில்நாதன் அவர்களையும் அன்வராஜா அவர்களும் அம்மாவுடைய செல்வாக்கிலே சிதம்பரத்தை வீழ்த்தி அங்கே தொழிலதிபர் இன்ஜினியரிங் கல்லூரி தொழிலதிபரை வீழ்த்தி இரட்டை இலை வெற்றி பெற்றது. உடனடியாக அம்மா அவர்கள் துறை மாற்றம் செய்தார்கள். அதில் எனக்கு வருவாய்த்துறை வழங்கினார்கள். ஒரே ஒரு அமைச்சருக்கு தான் துறை மாற்றம், அது எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. புதியதாக அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். இப்படி படிப்படியாக 3வது முறையாக போட்டியிட்டு தற்போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மாவின் மறு வடிவமாக இருப்பவர். அம்மா என்னை ஆதரித்து கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் அவரும் உடனே இருந்து நன்கு அறிவார். ஆகவே அவர் மறுவடிவமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் அம்மா கொடுப்பதை போன்று இன்றைக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நானும் என்னால் முடிந்த அளவு விசுவாசத்தோடு நான் பணியாற்றி வருவேன். இன்றைக்கு நான் கிடைத்த எவருக்கும் கிடைக்காத பாக்கியமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்
என்கிற ஒரு பாக்கியம், திருமங்கலம் தொகுதிக்கு கிடைத்த பாக்கியம், மதுரைக்கு கிடைத்த பாக்கியம், மொத்தமாக உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அதில் நிச்சயமாக எதிர்பார்க்க தேவையில்லை, பலன் கிடைக்கும் என்பதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இல்லை, உங்களுக்கு பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தானே? உங்களுக்கு எப்படி திடீர்னு சாத்தூர் அதில் குறுக்க வந்துச்சு? அதான் அது வந்து என்னென்னா, இப்போ பூர்வீகம் ராமநாதபுரம், ஆனால் 3 தலைமுறையாக நாங்கள் மதுரையில் வந்துட்டோம். மதுரையில் தான் என்னுடைய பள்ளி படிப்பு, நாடார் வித்தியாசாலை, சௌராஷ்டிரா பள்ளி, அப்புறம் தியாகராஜர் கல்லூரி, சமூகவியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி. ஆனால் என்னுடைய பூர்வீகம், என் உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், குலதெய்வம் எல்லாம் அங்கே இருக்கிறது. சாத்தூர் வந்ததுக்கு காரணம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் என்ற காரணத்தினால் அல்ல. நான் விருதுநகருக்கும் மதுரைக்கும் பொறுப்பாளராக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது 2 மாவட்டங்களுக்கும் அன்றைக்கு பொறுப்பாளராக, அங்கே 7 தொகுதி, இங்கே 10 தொகுதி, 17 தொகுதிகளுக்கு அம்மா என்னை பொறுப்பாளராக வைத்து, உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சியில் அங்கே KKSSR ஆளுகிற கட்சி, தங்கம் தென்னரசு அவர்கள் 2 பேரும் எதிர்த்து, இங்கே அழகிரியை எதிர்த்து, ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கே அஞ்சுகிற காலம். பொருளாதாரத்தில் சவால்கள், பல்வேறு மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், அதை தாண்டி நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது அம்மாவிடத்தில் உழைப்பவர்களை அடையாளம் காட்டுகிற பாக்கியம் கிடைத்தது. அதிலே சாத்தூர் கொடுத்தார்கள். அப்போது எல்லோரும் என்னை வெளியூர் என்று பேசினார்கள். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்னை முதல் தேர்தலிலே, களம் கண்ட முதல் தேர்தலில் வெற்றி பெற செய்தார்கள். அம்மா முதல் தேர்தலிலே என்னை அமைச்சராக்கினார்கள். இதெல்லாம் வந்து நான் செய்த பாக்கியம் என்று தான் கருத வேண்டுமே தவிர, எல்லோரும் உழைக்கின்றார்கள். ஆனால் அந்த கருணை எனக்கு கிடைத்தது நான் செய்த பாக்கியம், என் தந்தையார் செய்த பாக்கியம், என் முன்னோர்கள் செய்த பாக்கியம், தொண்டர்கள் என் மீது காட்டிய அன்பு, தொண்டர்களுடைய உழைப்பு, இதெல்லாம் நான் மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. இல்லை, உங்கள் பேச்சிலேயே ஒரு 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 வரியில் அப்படி கடந்து போயிட்டீங்க. அதை ஏன்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வரவேற்பில் கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு போனீங்க. சில அமைச்சர்களுக்கு வந்து அம்மா ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிஎம் செல்வி ஜெயலலிதா வந்து ட்ராப் பண்ணாங்க. திரும்ப அவங்களுக்கு பதவியே வராமல் போனதெல்லாம் உண்டு. அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை கூட, ஒரு 6 மாதம் தண்டனை கூட உடனடியாக திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அது நீங்கள் பண்ணது வந்து ஒரு பெரிய கிரேவ் பிளண்டரோ இதுவோ கிடையாது. அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம். அது அது எப்படி பயனுள்ள செய்தியாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் சுவாரஸ்யமான. பொதுவாக ஒரு தலைமையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கையாளுவாங்க. நான் வந்து வரவேற்கிறத வந்து ரொம்ப, எனக்கு முன்னாடி இந்த மாணவர்கள் செயலாளர்களும் அந்த வரவேற்பில் அம்மாவுடைய கவனத்தில், ஏன்னா அந்த தேரில் சாமி வருகிற போது எல்லா பக்தர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அம்மா கான்வாயில் வர்ற போது அது அம்மாவுடைய மனம் குளிர வகையில் செய்வோம். அப்படிதான் 27 கிலோமீட்டர் இந்த நம்ம சுற்றுச்சாலையில் மதுரையில் மேற்கு தொகுதிக்கு அண்ணன் செல்லூர் ராஜன் வேட்பாளராக இருக்கிற போது ஒரு வரவேற்பு கொடுக்குறோம். தேர்தல் ஆணையம் போர்டு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பசங்கள்லாம் போர்டை கையில் பிடிச்சிக்கிட்டு புரட்சித் தலைவி வாழ்க அப்படின்னு சொல்லி, அழகிரியினுடைய ஆளுமை இருக்கிற போது அதை தாண்டி அம்மாவின் ஆளுமை தான் பெருசு என்று அந்த இளம் சிங்கங்கள் களத்தில் நின்றது அம்மாவுடைய கவனத்துக்கு சென்றது. ஏறத்தாழ ஒரு 10,000 இளைஞர்கள் விமான நிலையத்திலிருந்து நம்முடைய செல்லூர் வரை அந்த சாலையிலே நிறுத்தப்பட்டது. அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. அதனால் அம்மா மேடை ஏறியவுடன் முதல் பொக்கே எனக்கு வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார்கள். அவர்கள் சென்னையிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே இந்த செய்தி சென்று விட்டது. 10,000 இளைஞர்கள் அம்மாவை வரவேற்க அணிவகுத்து இருக்கிறார்கள். ஏன்னா விமான நிலையன்றதுனால இன்டெலிஜென்ஸில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அது சென்ட்ரல் ஐபி, ஸ்டேட் ஐபி, அதில் அம்மாவுக்கு தகவல் போயிடுச்சு. உடனடியாக அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்துல தகவலை சொல்லி என்னிடத்துல சொன்னார்கள். நான் அங்கே செல்வதற்கு முன்பாக என்னை நசுக்கி பிசுக்கி அவ்வளோ பெரிய கூட்டம், செம்மண் கலரு, அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருந்தால் பயந்து போயிடும், மந்திரிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும், மண்ணாக இருக்கும். ஆனாலும் அம்மா சிரித்து கொண்டே தம்பி உதயகுமார் வரவேற்பு மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லி பொக்கே வாங்கிட்டாங்க சிரிச்சுக்கிட்டேன். அந்த உள்ளுணர்வு என்ன என்று சொன்னால், இது அம்மா விரும்புகிறார்கள் என்று நினைத்து கொண்டு நான் தொடர்ந்து அந்த வரவேற்பில் அதிக கவனம் செலுத்துகிற போது அது எதிர்கட்சியிலே ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆளுகிற கட்சியிலே அது ஜெலசி, பொறாமையை ஏற்படுத்துவதாக அமைந்து விட்டது. எதிர்கட்சியிலுமே பொறாமை இருந்தது. மூத்தவர்கள் கொஞ்சம் அதை அகாமடேட் செய்வதில்லை. ஏன்னா நம்ம பசங்க ஆர்வத்தில் என்னன்னா, அம்மா போகிற இடங்கள்லாம் போவாங்க, ஒரு இடத்துல வரவேற்றுட்டு போக மாட்டாங்க. அம்மா 5 இடத்துக்கு போகிற போது 5 இடத்துக்கும் போவாங்க. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. மூத்தவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இவனுங்க பேனர் பிடிச்சிக்கிட்டே கழக மாணவர் நீ மாணவர் நீ, அது ஆனாலும் அம்மா சிரிச்சு கொண்டே பார்ப்பாங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சரான சாதாரணமாக இருக்கிற போதே இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தோன்னு சொல்லி அமைச்சரானோன்னா முதல் வரவேற்பு அந்த மரியம் பிச்சை இறந்து போனதுனால இடைத்தேர்தலில் இருந்தது.
அப்போ மிக பிரமாண்டமான வெற்றி. திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. ம். அந்த நேரத்தில் ஒரு இது இருந்தால 3 பேர் தான் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிச்சாங்க. அதில் என்னையும் ஒருத்தர் அறிவிச்சாங்க. எனக்கு கை கால் புரியலை, தலைகால இருக்குது. அப்புறம் பாயிண்ட் கொடுக்கும்போது 7வது பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதான் கடைசி பாயிண்ட்டு. அம்மா அதிலே வந்துட்டு அதிலே போகணும். அவங்க பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நிலை. இடமலைப்பட்டி புதூர். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்டு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர். அது நான் கிலோமீட்டர்லாம் அது பார்க்கல. பைபாஸில் ஆமாம், பைபாஸ் சாலை அது. இப்போ கூட புதிய பேருந்து நிலையம் அங்கே கட்டுறாங்க. கட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா சென்ட்ரலில் பூரா வந்து ஃபோக்கஸ் போட்டு 2 பக்கம் டியூப் லைட். அப்போ மின்சார பிரச்சனை தலைவிரிச்சு. ஆமாம் ஆமாம். திமுக பீரியடில் திமுக ஆட்சியில் வந்து அம்மா சபதம் ஏற்றிருக்கிறாங்க, மின்மிகை மாநிலமாக கொடுப்போம். அப்புறம் தேர்தல் எக்ஸ்பெண்டிச்சர் இது 2 எனக்கு தெரியல, நான் ஜூனியர்ன்றதுனால. ஆனால் ஆர்டிஓட்ட கேட்குற போது சிஎம்க்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வரவேற்பில் எக்ஸம்ஷன் இருக்குன்னா எனக்கு தைரியம் வந்துச்சு. மூத்த அமைச்சர்லாம் பார்க்குறாங்க, பிஎஸ்ஓ பார்க்குறாங்க, அம்மா பாதுகாப்பு அதிகாரி, சிஎம் பார்க்குறது, எல்லாரும் ஓகே, யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லலை. அம்மா வந்து அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கேன், கொடியிலே பந்தல் போட்டு அது போட்டு ரசித்து இது பண்ணோன்னே வந்தோடனே இப்படி நான் நின்றுட்டு இருக்கேன். பொக்கே வாங்கிட்டாங்க. பிரச்சாரம் முடிஞ்சோடனே அம்மா கூப்பிட்டு வண்டியில் ஏறுனாங்க. ஏன்னா அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை ஓடலை, காலும் ஓடலை. பின்னாடி வண்டியில் ஏறிட்டேன். திரும்ப ரிட்டர்ன் போகும்போது இவங்க கத்திட்டு அம்மா வாழ்க்கை வந்து என்னடா அது, நானே அரெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கேன், என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே மூத்த அமைச்சர்கிட்ட அந்த தம்பி அவன் உதயகுமார் ஜூனியரு நீங்களா சொல்லக்கூடாதுன்னொன்னே அவங்க அமைச்சர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நாங்கள் சொன்னோம், அவர் நான் அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது அம்மா கோபமாயிட்டாங்க. நான் அதுக்குள்ளேயே ரீச் ஆகிட்டேன். ஏன் தம்பி இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா அம்மா வரவேற்கிறது, அது செலவு கணக்கு வருமே, இல்லைம்மா ஆர்டிஓ சொன்னாங்க சிஎம்க்கு எக்ஸப்ஷன் இருக்குன்ட்டு. இது ஓ அப்படியா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கூல் ஆகிட்டாங்க. ஆனால் தனி விமானத்தில் போகிற போது அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரியும் அம்மா கேட்குற போது நீங்களாவது சொல்லியிருக்க கூடாதா, அவர்களும் இதே பதிலே நாங்களும் சொன்னோம், அம்மாக்கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லிட்டார். அவ்வளோ திமிரா அவனுக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து விமானத்தில் இறங்கின உடனே ஃபோன் போட்டு அவனை வர சொல்லுங்கன்னாங்க. காலையில் போனோம். ஏன் போட்டேன்னு கேட்டாங்க. அம்மாக்காக போட்டேன். அம்மாக்காக எல்லாரும் போடுறவாங்களே, நீ ஏன் லைட்டு போட்ட, நாடு முழுவதும் கரண்ட் இல்லைன்றது உனக்கு தெரியாதா, ஜென்செட்டில் தான்மா போட்டேன் டீசல், அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், அந்த சாலையில் போகக்கூடிய மக்களுக்கு தெரியுமா, இந்த அம்மா மட்டும் வந்தால் லைட் எரியுதுன்னு சொல்ல போவோம், அம்மா வந்தால் நான் அந்த வரவேற்பு கொடுக்கணுன்றதுக்காகத்தாம்மா ஏற்பாடு பண்ணேன் அப்படி. 8.5 கிலோமீட்டர் தெரியுமா உனக்கு, என் கை ரெட்டலை காட்டிக்கிட்டே போனால் அது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எதுவும் தெரியாது, வரவேற்பு கொடுக்கறது தான் உன்னுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் அம்மா கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல. இவ்வளவு கலவரம் நடக்கிற போது மன்னித்து கொள்ளுங்கள் தாயே தெய்வமே என்று சொன்னால் 1 நிமிடத்தில் அம்மா மன்னித்திருப்பார்கள். ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு மனமும் வரவில்லை. கண்ணீர் வருகிறது, மன்னிப்பு கேட்க நான் எழவில்லை. ஏன்னால் தெய்வத்துக்காக செய்தது அது பிரார்த்தனையிலே குற்றமுறை என்று சொன்னால் தெய்வம்தான் அதற்கு முடிவெடுக்க முடியுமே தவிர நான் அதில் என்ன விளக்கம் தர முடியும் என்கிற அடிப்படையில் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப அம்மா கேட்பார்கள், திரும்ப திரும்ப நான் அம்மாவுக்காக செய்தது, அம்மாவுக்காக செய்தது. சரிப்போ உன்னுடைய மூர்க்கத்தனம், நீ படித்தவன் என்று நினைத்து தப்பாக கணக்கு போட்டு உன்னுடைய மூர்க்கத்தனம் தெரிகிறதுன்னு சொல்லி உனக்கு பதவினா என்னன்னு காட்டுறேன், அது போ அப்படின்ட்டாங்க. கண்ணீரோடு கம்பெனியோடு நான் வெளியே வருகிற போது அம்மா சிரித்து கொண்டே தான் சென்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு கொடுத்த தண்டனை என்பது எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஏன்னா மாணவனி செயலர் எடுத்து விட்டார்கள், அமைச்சர் எடுத்து விட்டார்கள். ஃபஸ்ட்டு அமைச்சர், அப்புறம் மாணவனி செயலாளர், அப்புறம் பொறுப்பாளர், எல்லா இடத்து பேரும் எம்எல்ஏ மட்டும்தான் இருந்தேன் 6 மாத காலம். திரும்ப அம்மா கூப்பிட்டதா தகவல் வந்துச்சு. நான் பாண்டிச்சேரி கல்யாணத்தில் இருந்தேன், ஓம் சக்தி சேகர் கல்யாணம். உடனடியாக வந்தேன். காலையில் வர சொல்லிட்டாங்க. அம்மா லேட்டுனால இரவு, காலையில் போனேன். இப்போ தெரிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. கை காலெலாம் உடஞ்சி போச்சு, எலும்புலாம் நொறுங்கி போச்சு, நரம்புலாம் அந்து போச்சு, நடைப்படமாக இருக்கேம்மான்னு சொன்னேன். தெரிஞ்சுக்கோ பதவினா என்ன, அதிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, எதுவும் கவுத்தவும் செய்யக்கூடாது. நான் வரவேற்பெல்லாம் கடந்துட்டேன், அதெல்லாம் நான் விரும்புகிறேன். இனிமேல் உன்னுடைய ஒவ்வொரு பணியும் வாக்கு வங்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி உயரணும், அது மாதிரி வரும், ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இளைஞரணி செயலாளர் கொடுத்தாங்க, அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. அன்றையிலேருந்து ஒரு 7 முகம். அப்போ வெளியே வருகிற போது
அம்மாட்ட மறுபடியும் நான் சொன்னேன், அம்மா நான் பகவத்கீதை படிக்கலை, குரான் படிக்கலை, எனக்கு எந்த மதத்திலும் எந்த விதமான புனித நூல்களையும் நான் பைபிளையும் படிக்கலை, ஆனால் அம்மா தான் உலகன்னு வாழ்ந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், இனி எல்லாம் உனக்கு நல்லா நடக்கும் போனாங்க. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்நாளிலே தொடர்ந்து அம்மா அவர்கள் மறைகிற வரை, அம்மா மறைந்ததற்கு பிறகும் என்னை ஒரு சாமானிய தொண்டனாக அவர்களுடைய ஆசிதான் என்னை காப்பாற்றி வருகிறது. அதில் அம்மா அவர்கள் சொன்னதில் அந்த மூர்க்கத்தனம் என்பதும் இனி மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற சத்திய பிரமாணமும், அரசியலிலே என்ன அழுத்தம் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் எவ்வளவு கீழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டாலும் நாம் நம்முடைய நிலையை இழந்து விடக்கூடாது, நாம் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது, அது தெய்வம் விரும்பவில்லை என்பதையோடு சேர்த்து இனி நம்முடைய செயல்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு எப்படி நாம் பணியாற்ற வேண்டும், இதை தெய்வ வாக்காக வைத்து தான் பணியாற்றுகிற மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என்னோடு பணியாற்றுகிற அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ இருந்திருந்தால் என்னை போன்ற கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அந்த தாயினுடைய அருள் கிடைத்திருக்கும். இப்போது தாய் இல்லை என்றாலும் தாயினுடைய ஆன்மா எங்களை போன்ற சாமானியர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை என்றால் வாழவே தகுதி இல்லாதவர்கள் நாங்கள். அந்த தெய்வத்தினுடைய பார்வையும் அருளும் கிடைத்ததனால்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த தாயினுடைய செயல் அருள் ஆன்மாவின் வடிவமாக என்னை போன்ற தொண்டர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தால் என்னை மன்னித்திருப்பார்கள். ஆனால் நான் செய்த செயல் நியாயம் என்று நான் போராடிய காரணத்தினாலே அம்மா அவர்கள் நமக்காக செய்ததை அவன் தண்டனை கொடுத்த போதும் பின்வாங்கவில்லை. ஆகவே அவன் செய்த வரவேற்பிலே நமக்கு என்ன சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதில் அவனுடைய உள் உணர்வு தெரிகிறது என்ற அடிப்படையிலும் விசுவாசத்தினுடைய அடையாளமும் ஆடம்பரமாக தெய்வத்திற்கு நாம் பிரார்த்தனை செய்தாலும் கூட, அது மக்கள் முகம் சுளிக்கிற வகையில் இருந்தாலும் கூட, அது தெய்வத்துக்காக செய்த பிரார்த்தனை என்கிற அடிப்படையில் நான் இறுதி தீர்ப்பு எனக்கு சாதகமாக கிடைத்தது அம்மாவுடைய நீதிமன்றத்தில். ஆகவே என்னை மன்னித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து, ஒருவேளை நான் அன்றைக்கு கொடுத்த வரவேற்பில் பின்வாங்கி மன்னிப்பு கேட்டிருந்தால் அன்னைக்கு தப்பித்திருக்கலாம். ஆனால் உண்மை தோற்று போயிருக்கும், விசுவாசம் தோற்று போயிருக்கும். என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் செய்ததிலிருந்து பின்வாங்க போவதில்லை, அம்மாவுக்காக உழைப்பேன் என்ற அடிப்படையில் தான் வாழும் மனித தெய்வம் என்று நான் சட்டசபையில் பதிவு செய்த போது என் கண்ணுக்கு எதிரே என் காதுக்கு அருகிலேயே கேலி செய்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் அம்மா மறைந்ததற்கு பிறகு தெய்வம் என்று சொன்ன வாக்கு அது தெய்வ வாக்கு, அது ஏதோ அலங்கார வார்த்தை அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே தான் அம்மாவின் ஆசையோடு அம்மாவின் திருக்கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வி கூட நாம் அங்கே போய் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். அது ஒரு சுவாரஸ்யமானது. ஆகவே இது இந்த செயல் என்னவென்றால், நமக்கு நியாயம் என்று பட்டதை செய்துகிற போது அதற்காக போராட வேண்டுமே தவிர அதில் நாம் பின்வாங்கினால் அந்த செயலுக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியாமல் போய்விடும், உலகத்துக்கு தெரியாமல் போய்விடும். அதாவது தான் நீங்கள் கேட்ட கேள்வி, தண்டனை பெற்ற பல அமைச்சர்கள் திரும்ப வாய்ப்பு பெறாத போது அதில் தண்டனை பெற்ற நான் திரும்ப வாய்ப்பு பெற்றது என்பது நான் மன்னிப்பு கேட்கவில்லை. மற்றவர்கள் அந்த சூழ்நிலைக்கு மன்னிப்பு கேட்டு விடுவார்கள், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் கேட்கவில்லை, நான் எழவில்லை, அது வேண்டும் என்று நான் சிந்திக்கவில்லை. நான் வெளியே கூட வந்து வருந்தியது உண்டு, அந்த 6 மாத காலங்களிலே அழுது வருந்தியது உண்டு. ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, இந்த சரஸ்வதி நாக்கில் வந்து அமர்ந்து கேட்கவில்லையே, என்ன பாவம் செய்தோமே. ஏன்னா இந்த 6 மாதம் நரக வேதனை, அதில் இடைவெளியில் கூட உங்களை நான் சந்தித்து இருக்கிறேன். அம்மா கான்வாயிலே நான் நிற்கிற போது கூட பார்த்தார்களா பார்க்கவில்லையா, சிரித்தார்களா சிரிக்கவில்லையான்ட்டு உங்களிடத்துல கூட 2-3 முறை கேட்டிருக்கிறேன். நீங்களும் உங்களை பார்த்தார்கள் சிரித்தார்கள் என்று நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறீர்கள். அது ஒரு நரகத்தில் இருந்த வேதனை. அந்த இருந்த போதிலும் இறுதி தீர்ப்பு நியாயத்துக்கு தான் கிடைத்தது, அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நானும் ஒரு முதன்மையான பணியை செய்யக்கூடிய வகையில் வாய்ப்பு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொண்டன், சாமானிய தொண்டனாக பணியாற்றுகிறேன். அது அம்மாவின் ஆசி. நாங்கள் அம்மா கோயில் போய் மீதி நிச்சயமாக அடுத்து நம்ம இங்கே நீண்ட நேரம் நம்ம பேசிட்டோம். நம்ம அடுத்து
காரில் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அதற்கு பிறகு அம்மா கோயிலில் அது நூலகமாக வச்சுருக்கிற அரங்கம் இருக்குது. அம்மாவுடைய திருவுருவங்கள், புரட்சித்தலைவருடைய திருவுருவம் இருக்குது. அங்கே இன்னும் உங்களுடைய கேள்விகள் கேட்டால் அது பயனுள்ள இளைய தலைமுறைக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற புதிய தலைமுறைக்கும் நம்முடைய கருத்துக்களை அவரோடு நம்முடைய ஐபிசி தொலைக்காட்சி மூலியமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Yasco shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.